ஸ்ரீ மகாகணபதி நமக. ஸ்ரீ சரஸ்வதியை நமக. ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது வசந்த நவராத்திரி நடந்து வருகிறது. வசந்த நவராத்திரி எனும் சைத்ர நவராத்திரியில் ஸ்ரீமத் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது வேண்டுவோர்க்கு வேண்டும் வரத்தை பெற வழிவகுக்கும். நாம் கடந்த 3 தினங்களாக சுந்தரகாண்டம் பாராயணம் செய்து வருகிறோம். இதுவரை 21 சர்க்கம் பாராயணம் முடித்துள்ளோம். பஞ்சபூதங்களையும் வென்றவர் என்ற பெருமை ராமாயணத்தில் ஹனுமனுக்கு கிடைத்தது. சுந்தரன் என்ற இயற்பெயரை கொண்ட ஹனுமனின் வீர தீர செயல்களை பற்றி கூறுவதால் இதற்கு சுந்தரகாண்டம் என்று பெயர். இறை பக்திக்கும் வீரத்திற்கும் செயல் திறமைக்கும் மதியூகத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் மற்றும் அனைத்து தெய்வீக குணங்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்பவர் ஹனுமன். கலியுகத்தில் சகல தோஷங்களையும் களைந்தெறியும் வல்லமை சுந்தரகாண்ட பாராயணத்திற்கு உண்டு. காயத்ரி மந்திரத்தில் எந்த அளவு சக்தி உள்ளதோ அதற்கு இணையான சக்தி சுந்தரகாண்டத்திலும் உள்ளது. நமது முன்னோர்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை எல்லாம் நீக்கும் சுந்தரகாண்டத்தை தொடர் பாராயணம் செய்து நற்பலன்களை அனுபவித்துள்ளனர். இதை பாராயணம் செய்ய வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் பல பிரச்சனைகளும் பகலவனை கண்ட பனி போல் உருகிவிடும். சுந்தரகாண்ட பாராயணம் செய்யும் வீட்டில் மகாலட்சுமி நித்தியவாசம் செய்வாள். மங்களம் பொங்கும் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு வாழ்வில் நம்பிக்கை ஏற்படும், நோய்கள் விலகும், நவக்கிரக தோஷங்கள் அகலும், எண்ணிய நல்லெண்ணங்கள் எண்ணியபடி நிறைவேறும். நாமும் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்து நற்பலன்களை பெறுவோம். இத்துடன் சேர்ந்து பாராயணம் செய்வோம். ஜெய் ஹனுமான் ஜெய் சீதாராம் என்று பதிவிடவும். நாம் பதிவுக்குள்ள போகலாம். சகல காரிய சித்தி தரும் ஸ்ரீமத் சுந்தரகாண்டம் சர்க்கம் 22. ராவணன் சீதையை அச்சுறுத்தல். சீதையின் பேச்சை கேட்ட ராவணன் சீற்றத்தோடு உலகத்தில் ரூபவதியான மங்கையர் ஆண்கள் அவளை வசப்படுத்த எத்தனை சாமர்த்தியமாக நடந்து கொண்டாலும் அகந்தையால் அவனை அலட்சியம் செய்கிறார்கள். தறிகெட்டு ஓடும் குதிரையை சாரதி அடக்குவது போல் நான் உன் மீது கொண்ட ஆசையால் கோபத்தை அடக்கிக் கொள்கிறேன். நீ சொல்லும் கெடுதல்களோ உன்னுடைய தூஷணைகளோ எனக்கு ஒரு பொருட்டாகவே இருப்பதில்லை. வேறொருவர் என் எதிரே நின்று இப்படி பேசியிருந்தால் நிச்சயம் சித்திரவதை செய்து கொண்டிருப்பேன். உன்னிடம் அப்படி நினைக்க கூட எனக்கு மனம் வரவில்லை. உனக்கு 1 வருடம் கெடு கொடுத்தேன். அதில் இன்னும் 2 மாதங்கள் பாக்கி இருக்கின்றன. அதற்குள் மனதை மாற்றிக்கொண்டு என்னை சேர்ந்தால் உயிர் பிழைப்பாய். இல்லையில் என் சமையல்காரர்களால் கண்ட துண்டமாக வெட்டப்பட்டு என் காலை போஜனமாகி விடுவாய் என்று இடிபோல் முழங்கினான் ராவணன். ராவணனுக்கு பின்னால் இருந்து இதை கேட்ட தேவ கந்தர்வ கன்னியர் பயப்படாதே, இவனால் உன்னை என்ன செய்ய முடியும் என்ற அர்த்தத்தில் சிலர் கண்களை சிமிட்டினர், சிலர் உதட்டை சுழித்தனர், சிலர் தலையை அசைத்தனர். அதை பார்த்த ஜானகி அதிக தைரியம் கொண்டாள். ராவணா, முயலான நீ மதையானை போன்ற ரகுவீரனை சீண்டுகிறாய். அறிந்தே பாபத்தை செய்து நரக்கவாசம் செய்ய போகிறாய். நீ செய்வதுதான் சரி என்று சொல்பவர்கள் உன் நன்மையை நாடுபவர்கள் என்று தப்பு கணக்கு போடாதே. மனம் வருந்த புத்திமதி சொல்பவரே உண்மையான உற்றார். மற்றவர்கள் உன்னிடமுள்ள வசதிகளுக்காக ஒட்டி கொண்டிருக்கும் அட்டைகள். ரத்தமென்னும் செல்வம் வற்றிய பிறகு அவர்கள் உன்னை விட்டு உதிர்ந்து விடுவார்கள். என் கோபத்தால் உன்னை சாம்பலாகும்படி சபித்திருப்பேன். ராமன் கையாலாகாதவன் என்று நாளை வரலாறு தூற்றுமே என்று சகித்திருக்கிறேன். உன் விதி என் மூலமாக எழுதப்பட்டிருந்தால் நான் பேசியதை அழித்து விட முடியுமா? உன் புஜபல பராக்கிரமத்தில் உனக்கு நம்பிக்கை இருந்திருந்தால் ராமலட்சுமணர்களோடு போர் செய்தல்லவா என்னை பிடித்து வந்திருக்க வேண்டும். பெண்ணிடம் வீரம் காட்டும் திருட்டு கோழை நீ. இதை கேட்ட தசகண்டனின் விழிகள் சிவந்தன. கால்களை தரையில் உதைத்தான். அதனால் பூமி நடுங்கிற்று. மனைவியரும் பணியாளர்களும் பார்க்க சீதை எத்தனை கேவலமாக பேசுகிறாள் என்று மனம் கொதித்தது. சீதையை வெறிக்க பார்த்து கால சர்ப்பத்தை போல் சீறி பராரியாய் திரியும் ராமன் மேல் இன்னும் பிரியம் வைத்திருக்கும் முன்னே சூரியன் இருளை கிழிப்பது போல் கிழித்தெறிகிறேன் என்று 2 அடி வைத்தவன் மனத்தை மாற்றிக்கொண்டு ராட்சசிகள் பக்கம் திரும்பி, நீங்கள் வேளாவேளைக்கு தின்று கொண்டு இங்கே சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களா? சாமதான பேதம் என்ற 3 வழிகள் உள்ளதை மறந்து போனீர்களா? அடியாது இவள் பணிய மாட்டாள் என்று தோன்றினால் உயிர் போகாத அளவு தண்டோபாயத்தையும் நீங்கள் கை கொள்ளலாம். 2 மாதத்தில் இவள் எனக்கு வசப்படாது போனால் நீங்கள் அனைவரும் யமன் வசப்படுவீர்கள் என்று மிரட்டினான். அதே சமயம் தானிய மாலினி என்ற அவன் பிரிய பத்னி ராவணனை இறுக தழுவி, உமக்கு நான் இருக்க இந்த வெளுத்த தோல்காரியிடம் என்ன மோகம்? கஷ்டப்பட வேணும் என்று பிரம்மா அவள் தலையில் எழுதியிருந்தால் அதை யாரால் மாற்ற முடியும் என்று அவனை இழுத்துக் கொண்டு கிளம்பினாள். ராவணன் பின்னே அவனது பரிவாரங்களும் சென்றன. காமவசப்பட்ட கலங்கிய மனத்துடன் தன் அரண்மனைக்குள் நுழைந்தான் ராவணன். இத்துடன் சர்க்கம் 22 நிறைவடைந்தது. சர்க்கம் 23 சீதைக்கு அரக்கியரின் போதனை. ராவணன் சென்றதும் ராட்சசிகள் சீதையை சூழ்ந்து கொண்டு, அடி சீதா, எங்கள் உயிரை குடிக்க வந்த பிசாசே, ராவணனை சாமான்யமாக எண்ணித்தானே இத்தனை பேச்சு பேசினாய்? அவன் புலஸ்திய பிரஜாபதி
கணபதியின் பௌத்திரன், சத்ருக்களை கதற அடித்தவன். உன் ராமனுக்கு ஒரு தலைதானே, இவனுக்கு 10 தலை என்று குரூரமாக அச்சுறுத்தினர் புலஸ்தியர். பிரம்மாவின் மானசபுத்திரர். புலஸ்தியரின் மானசபுத்திரர் விஸ்ரவஸ் ரிஷி. அவருடைய பிள்ளையாக்கும் லங்கேஸ்வரன். அவன் உன்னை விரும்பியது உன் பூர்வ ஜென்ம புண்ணியம். அவனை ஏற்க உனக்கு கசக்கிறதோ என்றாள் ஏக்கஜடை என்ற அரக்கி. ராமன் இறந்து விட்டான் என்ற தகவலை இவளுக்கு யாரும் சொல்லவில்லையோ, அதுதான் பாவம். நம்பிக்கையோடு இருக்கிறாள். அடி சீத்தே, இனிமேல் ராமன் திரும்பி வராத இடத்துக்கு போய்விட்டான், மனதை தேற்றிக்கொள் என்றாள் ஹரிஜடை என்ற ராட்சசி. அடி மூடப்பெண்ணே, சூரியன் அவனுக்கு மிதமான உஷ்ணத்தை தருகிறான். அவனுக்கு விருப்பமில்லாவிட்டால் வாயுவும் ஒதுங்கிக் கொள்கிறான். 6 ருத்துக்களும் அவன் இஷ்டப்படும் போது தாவரங்களை பூக்கச் செய்கின்றன. வருணன் ராவணன் நினைக்கும் போது மழை தருகிறான். அப்பேற்பட்டவனுக்கு ராணியாக வருத்தமோ உனக்கு என்றாள் துர்முகி. இத்துடன் சர்க்கம் 23 நிறைவடைந்தது. சர்க்கம் 24 ராட்சசிகள் சீத்தையை உபதிரவித்தல். சீத்தை எதற்கும் அசையாது மௌனமாயிருப்பது கண்டு அரக்கியர் ஆத்திரம் கொண்டனர். ராஜ்யத்திலிருந்து விரட்டப்பட்டவன் உன் புருஷன். இனிமேல் நீ ராமனிடம் போக முடியாது என்று தெரிந்தும் ஏன் பிடிவாதமாக இருக்கிறாய்? சுரங்கத்திலேயே இருப்பேன் என்று வைரம் அடம் பிடித்தால் கிரீட்டத்தில் அமரும் பெருமை கிடைக்குமா? விதைகள் முளைக்க மறுத்தால் உணவேது? ஜனகரிடமிருந்தது பஞ்சு வெடித்தது போல. அந்த பஞ்சு நூலானது அயோத்தியில். அதை ஆடையாக்கியவன் லங்கேஸ்வரன். அவன் அணிந்தால்தான் உன் பிறப்புக்கு புகழ். பெண்களுக்கு பிடிவாதம் அழகல்ல என்று நயமாக மிரட்டினாள் விகடை என்ற அரக்கி. அதற்கு சீத்தை கண்ணீருடன், ஒருவர் ஆடையை ஒருவர் உடுத்தக்கூடாதென்று சாஸ்திரம் சொல்கிறது. நான் ரகுநந்தனின் ஆடை அவர் உடலோடு ஒட்டி கொண்டவள். ராவணனுக்கு பெட்டி பெட்டியாய் பட்டாடைகள் இருக்க பராரியாய் காட்டில் அலையும் ராமனின் ஒரே ஒரு வஸ்திரத்தை பறிப்பது அழகல்லவே? நிந்திக்கத்தக்க வார்த்தைகளை பேசுவது பாபம் என்று உங்களுக்கு ஏன் தெரியவில்லை? ராமன் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் உணவை பிடுங்கி சாப்பிடுவேன் என்று சொல்வது உங்கள் அரசனுக்கு அழகல்லவே? சில விதைகள் முளைக்காமல் மண்ணோடு எருவாக கலந்துவிடும். நான் அந்த ரகம். சுவர்ச்சிலாதேவி சூரியனை பின்தொடர்வது போல நானும் விரும்பி ராமன் பின்னால் வனம் வந்தேன். நலன் சூதாடி நாடிழந்த போதும் தமயந்தி அவனை வெறுக்காது அவன் பின் காடு சென்றாள். என் பர்த்தா சூதாடவில்லை. பெருமையோடு தந்தை வாக்கை காப்பாற்றி வனவாசத்தை மேற்கொண்டார். நான் வைரம் என்றீர்கள். குணசுரங்கமான ராமனிடத்தில் இருப்பது எனக்கு பிரீத்தி. சில வைரங்கள் அணிபவரின் பெருமைகளையும் குலத்தையும் நாசம் செய்துவிடும். ராமனுக்கு கீர்த்தியான இந்த வைரத்தை ராவணன் இங்கு கொண்டு வந்ததாலேயே லங்கை அழிய போகிறது. இந்திரன் ஸ்திரீலோலன் என்று தெரிந்தும் இந்திராணி அவனை விடவில்லை. என் கணவர் ஏகபத்னி விரதர். அவரை நான் எப்படி விட முடியும்? மன்னன் மகளாக பிறந்து லோபாமுத்ரை மரவுரி தரித்து அகஸ்தியரோடு காட்டுக்கு வந்து தவ வாழ்க்கை பிரியத்துடன் ஏற்றுக்கொண்டாள். வயோதிகரான சிவன முனிவரை மணந்து சுகன்யை அன்புடன் பணிவிடை செய்தாள். மனித மிருகமாக அலைந்த சௌதாசனோடு மதயந்தி காட்டிலே வாழ்ந்தாள். ஒருவருடமே ஆயுள் என்று தெரிந்தும் சாவித்ரி சத்தியவானை வணந்து காட்டிலே கண் தெரியாத மாமனார் மாமியாருக்கு சேவை செய்தாள். இதேபோல் அருந்ததி வசிஷ்டரையும் ரோஹிணி சந்திரனையும் ஸ்ரீமதி கபிலரையும் கேசினி சகரனையும் இந்துமதி அஜனையும் சேர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் வழியொற்றி ராஜ்யம் இல்லாவிட்டாலும் தரித்திரரானாலும் நான் ராமனையே அடைய விரும்புகிறேன் என்றாள் சீத்தை. இதனால் வெகுண்ட அரக்கியர் சீத்தையை குரூரமான வார்த்தைகளால் அச்சுறுத்தினர். சிலர் கோடாரிகளை தூக்கி கொண்டு சீத்தையை வெட்ட வந்தனர். சிம்சுபா விருட்சத்தில் மறைந்து கொண்டு எல்லாவற்றையும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தார் ஆஞ்சநேயர். சீத்தை கண்ணீர் சொரிந்தபடி எழுந்து சிம்சுபா விருட்சத்தடியில் வந்து உட்கார்ந்தாள். ராட்சசிகள் அங்கேயும் வந்து பயமுறுத்தினர். அடி சீத்தை, மானிட பிறவிக்கேற்ப உன் பர்த்தாவிடம் இதுவரை பிரியமாயிருந்தது சரி. இனிமேல் ராவணனின் பத்னியாகி அவனுக்கு உண்மையானவளாக இரு. இந்திரனின் மனைவியான சச்சிதேவியும் அக்னியின் பத்னியான ஸ்வாகாவும் உனக்கு நிகரல்ல என்று வாழலாம். நான் சொன்னதை கேட்காவிட்டால் உன் குடலை பிடுங்கி தின்று விடுவேன் என்றாள் வினதை என்ற அரக்கி. அடி துர்புத்தி படைத்தவளே, அடித்து பழுக்க வைக்கப்பட்ட கனி ருசிக்காது என்று எங்கள் அரசன் பொறுமையோடு இருக்கிறான். இரவும் பகலும் லட்சக்கணக்கான ராட்சசர்களால் காவல் செய்யப்பட்டிருக்கும் இந்த இலங்கையிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு போக தேவேந்திரனாலும் முடியாது. ராவணனுக்கு சம்மதம் சொன்ன மறுகணமே நாங்கள் உன்னிடமிருந்து வெகு தூரம் விலகி விடுவோம். அதன்பின் உன்னை பார்ப்பதும் குதிரை கொம்பாகிவிடும். யௌவனத்தை அழுதே கழிக்கப் போகிறாயா? உனக்கு நன்மையை சொல்லும் எங்கள் பேச்சை கேட்காவிட்டால் உன்னை கொன்று தின்று விடுவோம் என்றாள் பிரகசை. சண்டோதரி என்பவள் சூலத்தை சுழற்றிக் கொண்டு, பார்த்தீர்களா, இவளின் அழுத்தத்தை அசையவே இல்லையே. ராவணேஸ்வரனுக்கு பிரியமானவளாயிற்றே என்று இதுகாரும் பேசாதிருந்தோம். இப்போதுதான் அவன் அனுமதி கிடைத்து விட்டதே. இவளது மென்னியை பிடித்து திருகி தலையை வீசி எறியுங்கள். மானிட மாமிசம்
மிருதுவாயிருக்கும். வயிற்றின் வலது புறமுள்ள யக்ருத் என்ற சதையையும் மார்பின் இடது புறமுள்ள பிளீக்கம் என்ற சதை கோலத்தையும் அதற்கு மேலுள்ள உத்பீட்டம் என்னும் மாமிசத்தையும் நாடிகளோடு கூடின ஹிருதயத்தையும் குடலையும் நான் தின்ன வேண்டும் என்றாள். தலை எனக்கு என்றாள் அஜாமுகி. ராவணன் தண்டிக்க சொன்னால் கொன்று விட்டீர்களே என்று சிக்ஷை செய்வானே என்றாள் ஒருத்தி. துக்கம் தாங்காது இறந்து விட்டாள் என்று சொல்லுவோம். அவள் விஷயத்தில் நாம் சண்டை போடலாகாது. முதலில் குடிக்க பலவிதமான பானங்களையும் துவையல் பச்சடி போன்றவைகளையும் கொண்டு வாருங்கள் என்றாள் சூர்பனகை. இந்நகரின் மேற்கே குடிக்கொண்டிருக்கும் பத்ரகாளியான நிக்கும்பலையை பாடி ஆடுவோம் என்றாள் விகடை. இதையெல்லாம் கேட்ட சீத்தை தைரியம் குறைய அழுதாள். இத்துடன் சர்க்கம் 24 நிறைவடைந்தது. சர்க்கம் 25 சீத்தை துக்கித்தல். ராட்சசிகள் நிஜமாகவே தன்னை கொன்று தின்று விடுவார்களோ என்று பயந்த ஜானகி நடுங்கும் குரலில், இப்படி சதா உபதிரவிக்காமல் சீக்கிரமாக கொன்று தின்று விடுங்கள், என்னால் உங்கள் பேச்சுப்படி நடக்க இயலாது என்றபடி எழுந்து நின்றாள். அவள் பெருக்கிய கண்ணீரால் அவளது ஆடைகள் நனைந்து அவள் விட்ட பெருமூச்சால் அவை உலர்ந்தன. பெற்ற தாயிடமிருந்து பிரிந்து வந்த லக்ஷ்மணனை பேசிய பாவத்தால் தான் இப்படி நான் தவிக்கிறேன். மாமியாரான கௌசல்யா தேவிக்கு நான் சேவை செய்யாத தோஷத்தால் தான் கணவரிடமிருந்து பிரிய நேர்ந்திருக்கிறது. சகோதரி ஊர்மிளையை புருஷனிடமிருந்து பிரித்த கொடுமையால் தான் என் பதிக்கு இதுவரை என் இருப்பிடம் தெரியாமல் இருக்கிறது. தின்னுவேன் என்று மிரட்டும் அரக்கியர் தின்னாமல் இருப்பதன் காரணம் என் பாப வினை இன்னும் முடியவில்லை. அதற்குள் மரணமடைய ஆசைப்பட்டால் அது நடக்கிற காரியமா? பரதன் நான் கவரப்பட்டது தெரிந்தால் அயோத்தி படைகளோடு வந்து விடுவான் இங்கு. என் தந்தை ஜனகர் மட்டும் சும்மா இருப்பாரா? ஆனால் என் கர்மா மூடிக்கொண்டிருக்கிறதே. தற்கொலை செய்து கொண்டவர்கள் ஆவியாக அலைய வேண்டும் என்று சாஸ்திரங்களில் சொல்லி இருக்கிறதே. கணவனை பிரிந்த அடுத்த நிமிடமே என் உயிர் பிரிந்திருக்க வேண்டும். இல்லையே, இன்னும் நான் உயிரோடு இருக்கிறேன். அவரை பிரிய மனமில்லாமல் தானே காடு வந்தேன். விதி எங்களை பிரித்து விட்டதே என்று சீதா வருந்தினாள். இத்துடன் சர்க்கம் 25 நிறைவடைந்தது. சர்க்கம் 26 சீத்தையின் புலம்பல். மறுபடியும் சீத்தை பூமியை பார்த்து துக்கம் தாழாமல் வாய்விட்டு புலம்பினாள். சிந்திக்க சிந்திக்க எதிர்காலமே பிடிபடாததால் மூளை கலங்கி விடுமோ என்று அஞ்சினாள். பாவி மாயமாய் வந்து அரக்கன் என்று உணராமல் மானுக்கு ஆசைப்பட்டு பர்த்தாவை அலை வைத்தேனே. சந்நியாசி வேடம் போட்டு பாவி ராவணன் என்னை ஏமாற்றி விட்டானே. லக்ஷ்மணன் போட்ட கோட்டை தாண்டி வந்ததால் அல்லவா இந்த அவலம் ஏற்பட்டது. கதற கதற தூக்கி வந்த போதே பிளக்காத என் ஹிருதயம் கருங்கல்லால் ஆன என் இடது கால் சுண்டு விரலை கூட தொடும் அருகதையற்றவன் இந்த ராவணன். அரக்கியரே, என்னை கண்ட துண்டமாய் வெட்டி நெருப்பிலிட்டு புசியுங்கள். ராமன் என்னை அலட்சியம் செய்த பிறகு நான் உயிரோடு இருப்பதில் அர்த்தமில்லை. சொல்ப உபகாரத்தையும் பெரிதாக எண்ணுபவர் என் ரகுநந்தனன். அவமானத்தை காத்துக் கொள்வதற்காகவாவது என்னை காப்பாற்ற பிரயத்னப்பட்டிருக்கலாம். ராமன் சும்மா இருந்தாலும் லக்ஷ்மணர் விடமாட்டாரே. வயது சென்ற ஜட்டாயுவுக்கு உள்ள தன்மானம் இவர்களுக்கு இல்லாது போயிற்றா? ஒருவேளை ஜட்டாயுவை சந்திக்கவே இல்லையோ? அல்லது ராமலட்சுமணர்கள் பார்ப்பதற்குள் ஜட்டாயு மடிந்திருப்பாரோ? நான் என் பதியை பிரிந்து அழுவது போல் இங்குள்ள அரக்கிகள் தம் புருஷனை இழந்து கதறப்போகிறார்கள். இது சத்தியம். ராமபாணம் 7 கடலையும் துளைக்க கூடியது. இந்த லங்காபுரி சுடுகாடாக மாறப்போகிறது. நிரந்தர தீனி கிடைக்குமாதலால் கழுகு கூட்டங்கள் இங்கேயே தங்கிவிடும். பாதைகளே இல்லாதபடி பிணங்கள் வழிகளை அடைத்திருக்கும். இலங்கையின் தேஜஸ் மறையும். இந்த இலங்கை தீப்பற்றி எரியும். தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் வித்தியாசம் தெரியாதவர்களே, நீதி நெறிமுறை தவறியவர்களே, யாராவது கொஞ்சம் விஷம் கொண்டு வந்தால் நானே உண்டு உயிர் விடுகிறேன். என்னை கொன்ற பழி உங்களுக்கு வேண்டாம். நஞ்சுள்ள மாமிசத்தை புசித்தால் தீங்கு நேருமே என்று அஞ்சுகிறீர்களோ? ராமன் என்னை பிரிந்த துக்கத்தால் மாண்டுவிட்டதாக சொன்னீர்கள். அதுதான் நிஜம். இல்லையேல் இதுவரை என்னை தேடி வராமலா இருந்திருப்பார். அடிக்கடி பார்க்காவிட்டால் பிரியம் குறையும் என்பது ராமன் விஷயத்தில் சரிப்படுமா? இப்படியெல்லாம் நினைப்பதே தவறு. ஒருவேளை தவத்தில் மூழ்கி இருப்பார்களோ? ராவணன் முன்பு போல் ஏதாவது மாயை செய்து அவர்களை கொன்றிருப்பானோ? அரண்மனை எரிகிறது என்ற போதும் என் தந்தை பரபரப்படையாது இருந்திருக்கிறார். அரண்மனையோடு நான் பிறக்கவில்லை என்று சொன்ன பற்றற்ற ஞானியால் வளர்க்கப்பட்ட நான் அவர் போன்ற மெய்ஞானிகளை வணங்குகின்றேன். அவர்கள் என் தேக அபிலாஷையை அகற்றட்டும். ராவணன் கையால் மடிவதை விட தற்கொலை செய்து கொள்வதே மேல் என்று பிரலாபித்தாள் சீதா. இத்துடன் சர்க்கம் 26 நிறைவடைந்தது. சர்க்கம் 27 திரிஜட்டையின் சொப்பனம். சீத்தையின் முடிவை ராவணனிடம் தெரிவிக்க சில ராட்சசிகள் ஓடினர். சிலர் கொடூரமான வேஷங்களால் சீத்தையை கொண்டு தின்ன போவதாக பயமுறுத்தினர். விபீஷணனின் மகளான திரிஜட்டை இந்த சப்தத்தை கேட்டு விழித்து கொண்டாள். அவள் அரக்கியரை பார்த்து, துஷ்டைகளை, ஜனகரின் புதல்வியும் தசரத சக்கரவர்த்தியின் மருமகளுமான இவளை தொட்டீர்களானால் பஸ்பமாகி விடுவீர்கள். எட்டி நெல்லுங்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் கை
கால்களையும் குடலையும் பீத்து தின்று பாருங்கள், வேதனை தெரியும். இப்பொழுது நான் ஒரு பயங்கரமான கனவை கண்டேன். உதயமாகும் வேளையில் கண்ட சொப்பனம் பலிக்காமல் போகாது. அதனால் சீதையின் பர்த்தாவுக்கு மங்களமும் ராட்சசர்களுக்கு நாசமும் விளையும் என்று தெரிகிறது என்றாள் திரிஜடை. அரக்கியர் திரிஜடையை சூழ்ந்து கொண்டு, அப்படியா, நீ கண்ட கனவை விஸ்தாரமாக சொல் என்று கேட்டனர். இவள் கணவன் தன் தம்பியுடன் வெண்மையான வஸ்திரங்களையும் மாலைகளையும் தரித்துக் கொண்டு ஒரு நேர்த்தியான தந்த பல்லக்கில் ஆகாய மார்க்கமாய் இந்த பட்டணத்தில் வந்து இறங்குகிறார். அந்த பல்லக்கை கணக்கற்ற ஹம்சங்கள் தாங்கி பிடித்துள்ளன. இந்த சீத்தை வெண்பட்டு உடுத்தி ஒரு வெண்மையான மலை மேல் அமர்ந்திருக்கிறாள். சுற்றிலும் பார்க்கடல் நுரைத்து பொங்குகிறது. அதை கடந்து வந்து ரகுநாதன் இவள் அருகில் அமர்கிறார். 4 தந்தங்களுடைய ஐராவதத்தில் ராமலட்சுமணர்கள் பவனி வந்து சீத்தையை நோக்கி வருகிறார்கள். சீதாராமர்களின் மேனையில் வைர வைடூரியம் முத்துக்களாலான ஆபரணங்கள் ஜுவலிக்கின்றன. சீதாராமர்கள் உட்கார யானை மீண்டும் புறப்படுகிறது. இந்த சீத்தை சர்வாலங்கார பூஷித்தையாய் திடீரென்று மகிழ்ச்சியுடன் தாவி சூரிய சந்திரர்களை தொடுகிறாள். ராமன் சீத்தையுடன் 8 வெள்ளை காளைகள் பூட்டிய அழகான ரதத்தில் இலங்கைக்கு வருகிறார். பிறகு தம்பியையும் சேர்த்து கொண்டு புஷ்பக விமானத்தில் வடக்கு நோக்கி செல்கிறார். இன்னும் கேளுங்கள், சொல்கிறேன். ராவணன் உடல் முழுவதும் எண்ணெய் தேய்த்து கொண்டு சிவப்பு ஆடை தரித்து அரளி மாலை அணிந்து மது மயக்கத்தோடு நடந்து செல்வதை கண்டேன். அடுத்ததாக கருப்பு வஸ்திரம் தரித்து மொட்டை தலையுடன் புஷ்பக விமானத்திலிருந்து தலை குப்புற விழுகிறான். பிறகு பித்து பிடித்தவனாக கோவேறு கழுதைகள் பூட்டிய ரதத்தில் எண்ணெய் குடித்தபடி தெற்கு நோக்கி செல்கிறான். அதன் பின்னர் ரதத்திலிருந்து உருண்டு நிர்வாணமாய் அழுக்கு படிந்த சேற்றில் மூழ்கி மறைந்தான். கருப்பு நிறப்பெண் ஒருத்தி சிவப்பு ஆடை தரித்து ராவணனை கழுத்தில் கை கொடுத்து தூக்கி தென்புறத்துக்கு இழுத்து கொண்டு போனாள். அவன் பின்னே கும்பகர்ணன், இந்திரஜித் மற்றுமுள்ள பிள்ளைகள், மந்திரிகள், சேனாதிபதிகள், மனைவியர் என்று ஒரு படையே உடல் பூராவும் எண்ணெய் தேய்த்து கொண்டு சென்றனர். பிறகு ஒரு பன்றி வர ராவணன் அதில் ஏறிக்கொண்டான். கும்பகர்ணனுக்கு ஒட்டகம் வந்தது. இந்திரஜித் முதலையில் சவாரி செய்தான். என் தந்தை விபீஷணன் வெண்மையான மாலை வஸ்திரங்களுடன் சந்தனம் பூசிக்கொண்டு சங்கம் துந்துபி முழங்க நடனமங்கையர் ஆடிவர கீதம் இசைக்க 4 தந்தங்களுள்ள ஒரு யானையின் மேல் 4 அமைச்சர்களுடன் ஆகாயத்தில் நிற்க கண்டேன். இந்த நகரத்தில் எங்கு பார்த்தாலும் ராட்சசர்கள் அரளி மாலைகளை அணிந்து இரத்த சிவப்பு ஆடைகளோடு மது அருந்தி கூத்தாடுவதாக கண்டேன். மாட மாளிகைகள் இடிந்து விழுகின்றன. குதிரை கூட்டங்கள் கடலில் முழுகுகின்றன. ஒரு வானரம் இலங்கையை தன் வாளால் கொளுத்தி சாம்பலாக்குகின்றது. அரக்கியர் சொட்ட சொட்ட எண்ணெய் தேய்த்து கொண்டு கோர வாத்தியங்களை வாசிக்கிறார்கள். பிறகு சாணி சேற்றுக்குள் இறங்கி மறைகிறார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? ரகுவீரர் சீக்கிரமாய் வந்து ராவணனை பூண்டோடு அழித்து சீதையை காப்பாற்றப் போகிறார் என்று தெரிகிறது. அப்போது நம் துணைவியை பயமுறுத்தியவர்கள் என்று உங்களை சாம்பலாக்கி விட மாட்டாரா? அரச போகங்களை துச்சமாக உதறி ராமனோடு வனவாசம் செய்ய வந்தவள் இவள். அப்படிப்பட்டவளிடம் ராமர் எத்தனை பிரேமை கொண்டிருப்பார். அவளை சரணடைந்து மன்னிப்பு கேட்பதே உயிர் தப்பும் வழியாகும். நீங்கள் பலவிதமாய் அவளை உபதிரவப்படுத்தியிருக்க இவள் மன்னிப்பாளா என்று சந்தேகப்படாதீர்கள். இவள் மென்மையானவள், இரக்க சுவாவம் கொண்டவள், எளிதாய் மன்னித்து விடுவாள். இவளது வலது கண்ணை விட இடது கண் விசாலமாகி ஒளியுடன் பிரகாசிப்பதை பாருங்கள். இடது புஜமும் உயர்ந்து காணப்படுகிறது. இதனால் இவளுக்கு சீக்கிரமே மங்கள செய்தி வரப்போகிறது. அதோ அந்த மரத்தில் ஒரு பக்ஷி தனது விஸ்தாரமான இறக்கைகளை விரித்து பிரதட்சணமாய் சுற்றி மேலே கிளம்பி கீழே இறங்கி பூக்களும் தளிர்களும் உள்ள கிளையில் உட்கார்ந்தது. அதோ மறுபடியும் அப்படியே செய்கிறது பாருங்கள். இதோடு 3 தடவை ஆகிவிட்டது. சீத்தை சுப செய்தி ஒன்றை கேட்கப் போகிறாள். அதோ குயில் விட்டு விட்டு கூவுகிறது. அந்த பொய்கையின் அன்னங்கள் சீராக நீந்தி காட்டுகின்றன. கொக்குகள் பிடித்த மீனை தவறவிட்டன. எல்லாமே சுப சகுனங்கள். நம்மை நாசமடையாமல் காப்பாற்ற இவளாலேயே முடியும் என்றாள் திரிஜடை. இத்துடன் சர்க்கம் 27 முடிவடைந்தது. சர்க்கம் 28 சீத்தையின் தற்கொலை முயற்சி. திரிஜடையின் வார்த்தைகள் தாகத்தால் தவித்தவண்ணாவில் அமுத துளிகள் விழுந்தது போல் சீத்தையின் துக்கத்தை தணித்தன. மேகங்கள் சூரியனை மூடிக்கொள்ளும் போது வெயில் கொளுத்தாது. சற்று நேரத்தில் மேகங்கள் விலகியதும் வெயிலில் கால் கொப்பளித்துவிடும். சீத்தையின் நிலையும் அவ்வண்ணமே இருந்தது. திரிஜடை அகன்றதும் அவளை கவலை மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. ஐயோ, இன்னும் 2 மாதங்கள் தானே கெடுவில் பாக்கி இருக்கின்றன. நான் போன ஜென்மத்தில் நிறைய பாவம் பண்ணியிருக்கிறேன். கடைசியில் நான் ராவணனுக்கு உணவாகத்தான் சமைக்கப்பட போகிறேன். ராமா, என் துக்கத்தை நீக்க நீங்கள் அக்கறை காட்டவில்லையே. லக்ஷ்மணா, நீ வனவாசம் புறப்படும் போது சுமித்ரா தேவி சீத்தையை என்னை போல் நினைத்துக் கொள் என்றார்களே. உன் தாயின் துயரை நீக்குவது உன் கடமை இல்லையா? கௌசல்யா மாதா, உங்கள் பிள்ளை என்னை கைவிட்டது நியாயமா? ஒருவேளை ராம லக்ஷ்மணர்களை மாரீச்சன் கொண்டிருப்பானோ? ராமா, அல்ப அரக்கனுக்கு உம்மை அழிக்கும் சக்தி ஏது? பூர்ண சந்திரனை போன்ற முகமும் நீண்ட புஜங்களும் உடையவரே, சத்தியத்தை உயிராக கொண்டவரே, அனைத்து உயிர்களுக்கும் பிரியமானவரே, நான் அயோத்தி
அயோத்தியிலேயே சகல சுகங்களையும் அனுபவித்துக் கொண்டு ராஜபோகமாய் இருந்திருக்க வேண்டும். ரட்சிப்பீர் என்று உங்கள் பின்னால் வந்தது பிசகாகிவிட்டது. நான் வெறும் தரையில் புழுதிப்படியே உட்கார்ந்திருக்கிறேன். நீங்கள் வனவாசம் முடிந்து அயோத்திக்கு திரும்பி பட்டாபிஷேகம் செய்து கொண்டு அழகிய மாதருடன் சுகித்திருக்கலாம். நான் உங்களை மறுபடி பார்ப்பேன் என்ற நம்பிக்கையே எனக்கு போய்விட்டது. தர்ம வழி நடப்பவர்களுக்கு உத்தம பலன்கள் கிடைக்கும் என்று சாஸ்திரங்களும் பெரியோர்களும் சொன்னது என் விஷயத்தில் பலிக்கவில்லையே. நான் ராவணனை ஏறெடுத்து பார்த்தால் போதும், சிரேஷ்டமான போகங்களை அனுபவிக்க முடியாதா? பதிவிரதா தர்மத்தை காப்பாற்றி வருகின்றேன் நான் இங்கு. அது உமக்கு தெரியவில்லையே. உயிரை விட விஷமோ ஆயுதங்களோ எனக்கு இங்கு கிடைக்கவில்லை. என்ன செய்வேன் என்று புலம்பி அழுதாள் பேதை சீதை. அந்த சமயம் ராட்சசிகள் ஒவ்வொருவராய் உறங்கத் தொடங்கினர். ராட்சசிகள் விழித்துக் கொள்வதற்குள், பொழுது புலர்வதற்குள் தூக்கு மாட்டிக் கொள்வோம் என்று தீர்மானித்து தனது நீண்ட பின்னலை கழுத்தில் சுற்றி முடிச்சிட்டு கனத்த கிளையில் கட்ட முடிவு செய்தாள் சீதை. அப்புறமும் மனதில் ஏகப்பட்ட குழப்ப எண்ணங்கள். ராவணனின் குற்றத்தை மன்னித்திருப்பாரோ? ஆனால் லக்ஷ்மணருக்கு பொறுமையே கிடையாதே. இப்படி எண்ணிய சீதைக்கு சுப சகுனங்கள் ஏற்பட்டன. இத்துடன் சர்க்கம் 28 நிறைவடைந்தது.